வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம கிராமத்து ஸ்டைலில் எப்படி நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா நாட்டுக்கோழி வந்து ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா முழுசாகவே, அதை வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணி நல்லா பீஸாக நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா அதை வாஷ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நாட்டுக்கோழியில் எங்களுக்கு இந்த கோழியில் முட்டை இருந்தது. ஒரு சில கோழியில் முட்டை இருக்கும், ஒரு சில கோழியில் இருக்காதுங்க. முட்டை இருந்தால் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு இது இன்றைக்கி டேஸ்ட்டாகவே இருந்தது. இப்போ ஃபஸ்ட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லாவே க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். ஆக்சுவலாக இது நாங்கள் கிரேவியாக பண்ண போகிறது இல்லைங்க, குழம்பாக தான் பண்ண போகிறோம். குழம்பு ஏன்னா எப்போவுமே நமக்கு நாட்டுக்கோழி சாறு தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன மசாலானா நம்ம வீட்டில் குழம்புக்கு யூஸ்வலாக அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மசாலாவே போதும், இனஃப். பட் நம்ம வேணும்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நமக்கு மட்டன் மசாலாவோ நாட்டுக்கோழி மசாலாவோ வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அப்புறம் மஞ்சள் பொடி போட்டு போகிறோம். மஞ்சத்தூள் போட்டு அப்புறம் உப்பு போட்டு எல்லா பீஸ்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உப்பு எல்லாமே நல்லா இது பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை ஒரு பக்கம் வேக வைக்க போகிறோங்க. நாங்கள் இது ஏன் பெரிய பாத்திரம் எடுத்துருக்கோன்னா, நாங்கள் யூஸ்வலாக குழம்பாக தான் சாப்பிடுவோமே. குழம்பா சாப்பிட்றது தான் டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவியை விட குழம்பு வந்து இன்னும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு எலும்புல இருந்தும் வர்ற சாறு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, அண்ட் தென் தேங்காய், அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் பட்டை, சோம்பு, லவங்கம் இது எல்லாம் எடுத்து அதை இப்போ அரைச்சி நம்ம ஒரு தேங்காய் இதுவாக எடுத்துக்க போகிறோம். தேங்காய் பால் மாதிரி எடுத்துக்க போகிறோம். இப்போ தேங்காய் அண்ட் தென் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை அண்ட் வந்து சோம்பு இதெல்லாம் போட்டு அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு இப்போ சின்ன வெங்காயமும் அரைக்கணும். பட் இப்போ சின்ன வெங்காயம் போட்டோன்னா சின்ன வெங்காயம் சீக்கிரமாக அரைஞ்சிரும் இல்லையா, அதனால இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் இது ஒரு 2-3 ஓட்டுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு அரைக்க போகிறோம். நம்ம தேங்காய் நல்லா சின்ன வெங்காயம் போட்டு அரைக்க போகிறோம். சின்ன வெங்காயத்தையும் போட்டு ஒரு 10 பீஸ் போட்டுக்கோங்க. 10 பீஸ் போட்டு அதை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டோன்னா அவ்வளோதான், நமக்கு தேங்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இங்கே இந்த சைடு நாட்டுக்கோழி குழம்பும் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. ஆக்சுவலாக நாட்டுக்கோழி நல்லா வெந்துருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம இறக்க போகிற டைமில் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி என்ன ஆட் பண்ண போகிறோம்னா சின்ன வெங்காயமும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் ஆட் பண்ண போகிறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காயும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறோன்னா நமக்கு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிருங்க. இதை மார்னிங் இந்த சாறு மட்டும் எடுத்து மார்னிங் வெறும் வயிற்றுல நல்லெண்ணெய் ஊற்றி குடிச்சிங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. சொல்லுங்கள், பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச்.